Hi friends, this is Rupa Selvaraj, speech language pathologist. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் அசஸ்மெண்ட் வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேம் என் குழந்தை சரியா பேசல, அதுக்கு நான் தான் காரணம் மேம். எனக்கு பிறந்ததுனால தான் குழந்தை சரியா பேசல, இல்ல என்னால தான் நான் சரியா குழந்தைய பாத்துக்கல, அதனால சரியா என்னால தான் குழந்தை பேசாம போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க. ஸோ அதனால அதுக்கு ஒரு வீடியோ போடலான்னு தோணுச்சு. ஸோ அதனால இன்னைக்கு இந்த வீடியோ நான் பண்றேன். ஸோ இப்படி என்னால தான் ஸ்பீச் டிலே, அம்மாவால தான் குழந்தைக்கு ஸ்பீச் டிலே வருதா, அதுக்கு அம்மா ப்ராப்ளமா இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது கிடையாது. அதே மாதிரி நீங்க உங்களை செல்ஃப் பிளேமிங் பண்ணிக்கிறது கண்டிப்பா இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனே கிடையாது. ஏன்னா நீங்க செல்ஃப் பிளேமிங் பண்ண உங்களோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும். உங்களுக்கு ப்ராப்பரா குழந்தைக்கு டீச் பண்றதுக்கோ, இல்ல ப்ராப்பரா நெக்ஸ்ட் அந்த குழந்தைக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் நம்ம குழந்தைய என்ன பண்ணலாம் அப்படின்றது ஃபோக்கஸை விட இந்த எமோஷனல் ஃபேக்டர்ஸ் நிறைய விஷயங்களை குழந்தைக்கு பண்ண விடாம பண்ணும். ஸோ தயவு செய்து நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அது கண்டிப்பா ட்ரூ கிடையாது. அது அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. தட் இஸ் ராங் டோட்டலி. ஸோ நான் நிறைய உங்ககிட்ட நான் ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் என்னென்ன டிசார்டர்ஸ் என்னென்ன ப்ராப்ளம், பிஹேவியரல் ப்ராப்ளம், என்னென்ன ஸ்ட்ரக்சரல் அப்நார்மலிட்டிஸால ஸ்பீச் ப்ராப்ளம் வருது அப்படின்னு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். சப்போஸ் அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ அது தவிர்த்து சில பேரண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்கும், மேம் என் குழந்தைக்கு வேற எந்த டிசார்டர்ஸுமே இல்லை, எந்த ஒரு அசோசியேட் பிஹேவியர் எதுவுமே காசஸ் இல்லாது, ஆனால் குழந்தைக்கு ஒன்லி கொஞ்சம் லேட் டாக்கர்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். தாமதமா பேசுறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம், என்னென்ன ஃபேக்டர்ஸ் அதனால என்னென்ன ஃபேக்டர்ஸால என் குழந்தை தாமதமா பேசுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அது எதனால அப்படின்றது நான் சில ஃபேக்டர்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை தாமதமா பேசுது, வேற எந்த இஷ்யூஸும் இல்லை, தாமதமா பேசுறது அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஆம்பளை பசங்க கொஞ்சம் தாமதமா பேசுவாங்க கேர்ள்ஸை விட அப்படின்னு நிறைய ரிசர்ச் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால இருக்கலாம். அதை தவிர்த்து குழந்தையோட மோட்டார் மைல்ஸ்டோன்ஸ் அந்த குழந்தைக்கு டிலேயா இருந்திருக்கலாம், ஒரு வயசுல நடக்காம 1.5 வயசுல நடந்திருக்கலாம். ஸோ அதனால கூட அந்த குழந்தை தாமதமா பேசலாம். பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பர்த் வெயிட், அந்த குழந்தை பிறக்கும் வச்சு உடல் எடை ரொம்ப நார்மலா இல்லாம அதை விட கம்மியா இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்குமே பேச்சு கொஞ்சம் தாமதமாகும். ஸோ அதை தவிர்த்து என்ன, ஃபேமிலியில வேற யாருக்காவது ப்ராப்ளம் இருக்கலாம், அதே மாதிரி தாமதமா பேசுறது அவங்க அப்பாவுக்கு இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அது தவிர்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு குழந்தை சிபிலிங்ஸ் ஒரே ஒரு சைல்டாக இருக்கு, கூட இன்னொரு குழந்தை இல்லை. ஸோ இந்த மாதிரி இதில் கூட குழந்தைங்க தாமதமாக பேசுவோம் அப்படின்றது சில ரிசர்ச் சொல்லுது. அது தவிர்த்து எஜுகேஷனல் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அந்த குழந்தையோட எக்ஸ்போஷர், எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு எக்கனாமிக்கா எக்ஸ்போஷர் கிடைக்குது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த குழந்தை ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ணிக்கிறது. ஸோ அந்த எக்ஸ்போஷர் ரொம்பவே கம்மியாக இருக்குது, எக்கனாமிக் வைஸும் எஜுகேஷன் வைஸும். வீட்டில் நம்ம சுற்றி இருக்கிறது கிடைக்கல அப்படின்னா ஸோ அதுவுமே சில டைம் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கும். ஸோ அது தவிர்த்து ஃபோன், நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் டைம் அப்படின்றது நம்ம டெவலப்மெண்ட் பீரியட்ல யூஸ் பண்றோம் நிறைய குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த ரீசனுமே ஒரு குழந்தை லேட் ஆக்கரா இருக்கிறதுக்கு, தாமதமா பேசுறதுக்கு கண்டிப்பா ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்க குழந்தை தாமதமா பேசுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டைமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக எந்த ஒரு விஷயத்தையுமே சீக்கிரமாக இன்டென்சிவாக குழந்தைக்கு மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஸ்டிமுலேஷனும் சரி, மேனேஜ்மெண்ட்டும் சரி ப்ராப்பராக கரெக்டாக பண்ண முடியும். ஸோ அதனால தான் திரும்ப நான் அதை சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய பேச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதுக்கான தீர்வுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேசிட்டா போச்சு வாங்க பேசலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன்.